ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல அதிசயமும் அற்புதமும் நிறைந்த ஆலயங்கள் அப்படிங்கிற வரிசையில சில கோவில்களை நாம சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு கோவிலை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இது ஒரு சிவன் கோயில். பரக்கலக்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலை பத்தி இந்த பதிவில் உங்களோடு தெளிவாக பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கோயிலோட வந்திருக்கேன். இதை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இதனுடைய அதிசயம் தெரியும். தெரியாதவங்களுக்கு வாங்க இந்த கோயிலை பத்தின அதிசயங்களை உங்களுக்கு சொல்றேன். சிதம்பரத்திலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நடராஜ பெருமான் கோயில்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சிதம்பரம் தான். அந்த சிதம்பரத்து நடராஜ பெருமான வான்கோபர் மகாகோபர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முனிவர்கள் கடுமையான தவம் செய்து வழிபாடு பண்றாங்க. எதுக்காக? இல்லறம் உயர்ந்ததா துறவரம் உயர்ந்ததா, எது உயர்ந்தது அப்படின்னு சிவபெருமான் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு கடுமையான தவத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்கிறாங்க. அவங்க தவத்திற்கு இறங்கி காட்சி தந்த பெருமான், உங்களுக்கான பதிலை நான் தரணும்னா இந்த ஒரு இடத்த சுட்டி காட்டி இந்த இடத்துல போய் நீங்க தவம் பண்ணுங்க, அங்க உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுற. அவங்க அங்கிருந்து வந்து தவம் பண்ணின இடம் தான் இன்னைக்கு பரக்கலக்கோட்டை அப்படிங்கிற பெயர்ல அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா பட்டுக்கோட்டையிலிருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது அமைஞ்சிருக்கு. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நேரத்துல இந்த ஊருக்கு நம்ம போயிடலாம். பரக்கலக்கோட்டை அப்படிங்கிறது ஊருக்கு பேர். இங்க அவங்க ஒரு புளிய மரத்துக்கு அடியில தவம் பண்றாங்க. தவம் பண்ணின முனிவர்களுக்கு சிவபெருமான் மிக ஆனந்தமா காட்சி கொடுத்து, இல்லறம் உயர்ந்ததா துறவரம் உயர்ந்ததா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இல்லறமோ துறவரமோ அதை நல்லறமாக யார் நடத்துகிறார்களோ அதுவே உயர்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு பெருமான் அங்கே அவர்களுக்கு தீர்ப்பை எடுத்துரைத்தார். பெருமான் அங்கே அவர்களுக்கு வந்து காட்சி கொடுத்த அழகான அந்த இடத்துல அப்படியே ஒரு வெள்ளால மரமாக மாறிப்போனார். ஆவுடையாராக நாம் இறைவனை வழிபாடு செய்தாலும் இங்க பொது ஆவுடையார் அப்படிங்கிற திருப்பெயரோடு இவரை நாம வழிபாடு செய்கின்றோம். பொதுவா கிராமத்துல மத்தியஸ்தம் செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இது ஒரு பக்கம் நியாயம், அது ஒரு பக்கம் நியாயம்பாங்கப்பா, இதுவும் நியாயம் அதுவும் நியாயம்னு பேசுறாங்க இல்லையா? அது மாதிரி இல்லறம் உயர்ந்ததா துறவரம் உயர்ந்ததா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இல்லற நெறியை முறையா கடைபிடித்தா இல்லறம் உயர்ந்தது, துறவர நெறியை முறையா கடைபிடித்தா துறவரம் உயர்ந்தது அப்படின்னு சுவாமி மத்தியஸ்தம் செய்து வைத்ததனால மத்தியபுரீஸ்வரராகவும் இங்கே சுவாமி விளங்குகிறார். வெள்ளால மரமாக இறைவன் காட்சி கொடுத்த இந்த இடம்தான் சிவபெருமான் இன்றைக்கும் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய மூலஸ்தானமாகவே அமைஞ்சிருக்கு. ஒரு கோயில்ல மூலஸ்தானம் அப்படின்னு சொன்னா சுவாமியினுடைய திருவுருவம் இருக்கணும் இல்லையா? இங்க கிடையாது. இங்க லிங்கமோ அல்லது வேற சுதை வடிவமோ எதுவுமே கிடையாது. இந்த மரத்தையே சிவபெருமானுடைய வடிவமாக இங்க வச்சு நாம வழிபாடு பண்றோம். மரமே சிவமாக இங்கே நமக்கு காட்சி தருகிறது. ஏற்கனவே குருந்த மர நிழல்ல இருந்து மாணிக்க வாசகருக்கு குருவடிவாக காட்சி கொடுத்தவர் தானே பெருமான். ஆலமர்கடவுள் அப்படிங்கிற பெயரும் அவருக்கு உண்டுதானே. அதே மாதிரி தான் இங்கேயும் இறைவன் இந்த அழகான மரத்தின் வடிவமாகவே நமக்கு காட்சி தருகிறார். சரி, இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, இது ஒரு அதிசயமான கோயில் சரிதானே? அற்புதம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கோயிலுக்கு நீங்க போனோம் அப்படின்னு காலையில கிளம்பி போய் கும்பிடுறேன் அப்படின்னாலாம் கும்பிட முடியாது. வெளியில வாசல் கதவை மட்டும்தான் நாம பார்த்துட்டு வர முடியும். இங்க இறைவனுக்கு வழிபாடு நடக்கிறது எப்போ, இந்த கோயில் எப்ப திறக்கும் அப்படின்னா அதுவே ஒரு அற்புதமும் அதிசயம் தான் சொல்லணும். இரவு நேரத்துல மட்டும்தான் இங்கே வழிபாடு அப்படிங்கிறத நடைபெறுகிறது. சோமவாரத்தன்று இறைவன் காட்சி கொடுத்த காரணத்தினால சோமவாரம் அப்படின்னு சொல்ற திங்கக்கிழமை, சோமவாரம்னாலே நிறைய பேருக்கு அது என்ன அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? திங்கக்கிழமை இரவு தான் இங்கே சிவபெருமானுக்கு பூஜை செய்யப்படுகிறது. இவரை நீங்க வழிபாடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திங்கட்கிழமை மாலை இங்க போனீங்கன்னா தான் இரவு பூஜையில நீங்க கலந்து கொள்ள முடியும். சரி, அப்போ பகல்ல இந்த கோயில் திறக்கவே மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு நாள் பகல்ல திறப்பாங்க. எப்பன்னா தை பொங்கல் அன்னைக்கு, பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா? தை மாத முதல் நாள் அன்னைக்கு காலையிலேயே இங்கு கதவு திறக்கப்பட்டு சூரியன் இங்க நேர மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமியை வழிபடுவதற்காக அன்னைக்கு மட்டும் காலையில திறந்து மாலையில இந்த கோயிலுடைய நட சாத்துவாங்க. மற்றபடி எல்லாமே
திங்கட்கிழமை இரவு நீங்க போனீங்கன்னா மட்டும்தான் வழிபாடு செய்ய முடியும். கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமவாரம் மிக மிக விசேஷமாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இந்த கார்த்திகை சோமவாரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோவிலை நான் முதல் முறையா போய் பார்த்தேன். அப்ப நான் போகும்போது பாவாடை சட்டை போட்ட வயசுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எம்பெருமான் ஆலமர் கடவுளாக நம்ம இன்னைக்கும் நிஜஸ்வரூபமாக அப்படியே அந்த மரத்துக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க லிங்கம் மாதிரியே. அவ்வளோ அழகா இரவு நட திறக்கிற போது பார்த்தீங்கன்னா, அத்தனாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே கூடியிருப்பாங்க. அந்த கூட்டத்தை நான் என்னுடைய இளம் வயதில் முதல் முறையாக நான் பார்த்தபோது ரொம்ப ரொம்ப அதிசயப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி ஒரு கோயிலா, இப்படி ஒரு கூட்டமா, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு. ரொம்ப அழகா இருப்பார் அந்த சுவாமி. ஒரு முறை நீங்க போய் நேர்ல பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இதை விட இன்னொரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? இந்த பெருமானுக்கு கொடுக்கிற பொருள் எல்லாம் ஏலம் விடுவாங்க. அது ரொம்ப ராசியானது, நமக்கு ரொம்ப ரொம்ப தொழில்ல வளர்ச்சி தரக்கூடியதுன்னு அதை ஏலத்துக்கு எடுப்பாங்க. நான் பலமுறை இங்க போயிருக்கிறேன். அங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் ஏலத்துக்கு வருது, என்ன பொருள் சுவாமி கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம வயல்ல விளையுது இல்லையா, நெல்லு, பயறு, பழங்கள், இதுல ஆரம்பிச்சு தென்னை, இது இல்லாம வீட்டு உபயோக பொருட்கள்லாம் கூட சில பேர் கொடுப்பாங்க. யார் யார் என்னென்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பிரார்த்தனையான பொருட்களை கொண்டு வந்து, சும்மா நீங்க ஏதோ கொஞ்சமா கொடுப்பாங்கலாம் நினைக்காதீங்க. கோட்டை கட்டி தான் வச்சிருப்பாங்க. நெல் ஒரு கோட்டை இருக்கும், பயறு ஒரு கோட்டை இருக்கும், பொருட்கள் எல்லாம் அடுக்கி 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 அங்கங்க கூடார மாதிரி போட்டு அது எல்லாத்துலயும் இந்த பொருட்களை கொண்டு வந்து கொட்டி குமிச்சு வச்சிருப்பாங்க. இதுல ரொம்ப அதிசயமா இன்னொன்னு உண்டு. இந்த கோயில்ல மட்டும்தான் நம்ம இந்த விளக்கமாறுன்னு சொல்றோம் இல்லையா, வீடு கூட்ட பயன்படுத்துற விளக்கமாறு, சீமாறு, தொடப்பக்கட்டெல்லாம் நம்ம சொல்றோம்ல, அது தென்னங்கீற்றால செய்யப்படக்கூடிய புதிய விளக்கமாறு. அந்த தென்னங்கீரை அவங்களே கிழிச்சி, பெண்கள் அவங்களே அதை கிழிச்சி அதை ஒரு விளக்கமாறு பண்ணி இங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. எதுக்காகனா, நல்ல முடி வளரணும்னு பிரார்த்தனை பண்ணி இதை கொடுக்கறதா அங்க ஒரு ஐதீகம் உண்டு. இப்படி நிறைய பிரார்த்தனை இருக்குங்க. யார் யார் எதை எதை பிரார்த்தனையா வச்சுக்கிறாங்களோ அதற்கான பொருளை கொண்டு வந்து இங்க கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் இதை ஏலம் விடுவாங்க. அந்த ஏல பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல செல்வம் பெறுவோம், நம்முடைய வியாபாரம் நல்லா வளரும், தொழில் நல்லா வளரும், குறிப்பா விவசாயம் ரொம்ப செழிக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீண்ட கால நம்பிக்கை. அது உண்மையும் கூட. ரொம்ப அழகான பெருமான். நான் ரொம்ப இளமை காலத்துல வருடந்தோறும் போய் அந்த பெருமானை பார்த்து வழிபடுறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தேன். நிறைய முறை அங்க நான் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். அந்த இரவுல ரொம்ப ஆச்சரியமாக நடக்கக்கூடிய இந்த விழா நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் பார்க்க வேண்டிய ஒரு விழாக்கள்ல ஒண்ணா நீங்க வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க. பட்டுக்கோட்டை பக்கம் போறீங்க, திங்கக்கிழமையா இருக்கு அப்படின்னா தவற விடாதீங்க. இரவு போய் இந்த பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு பறக்கலக்கோட்டை அப்படிங்கிற ஒரு அதிசயமான ஆலயத்தை உங்கள்கிட்ட சொன்னதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா இந்த கோயில் பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதற்கான ஒரு வாய்ப்பாக இன்னைக்கு இந்த பதிவை பயன்படுத்தி இருக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நான் இதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லைம்மா, எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போய் பார்த்து அந்த அதிசயத்தை அனுபவமாக்கிக்கங்க. நாங்கள் இந்த ஊரில் தாம்மா இருக்கிறோம், இந்த ஊருக்கு பக்கத்தில் தாம்மா நாங்கள் இருக்கிறோம், நிறைய முறை இந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருக்கிறோம், இந்த விழாலெல்லாம் நாங்கள் கலந்துருக்கிறோம் அப்படின்னா உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். படிக்கிறவங்களுக்கு அது மேலும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கோவிலில் நாம் போய் வழிபாடு செய்து ஆத்ம சக்தியை அதிகப்படுத்திக்கணும். இன்றைக்கும் இந்த கோயிலில் குருவினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதை நான் ரொம்பவே ஆத்மார்த்தமாக உணர்ந்த ஒரு கோயில் இந்த கோயில். இறைவனே குருவடிவாக இருக்கிற காரணத்தினால இயற்கையினுடைய மரம் ஒரு மரம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. அதுதான் சிவத்தினுடைய அம்சமாகவே அங்கு விளங்குகிறது. அதனால அங்க போய் நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்க தியானம் பண்ணி பாருங்க. இறைவன் உங்களை ஒரு நல்ல குரு ஒரு மாணவனை எப்படி வழி நடத்துவாரோ அது மாதிரி கடவுள் உங்களை மிகச் சிறப்பாக வழி நடத்துவார். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவில் உங்களுக்கு தெரிஞ்ச அதிசயமான கோயில் இது இருக்கு, இல்லைம்மா எங்கள் ஊரில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு இது வரைக்கும் எங்கேயுமே இது கிடையாது ஆனால் இந்த கோயில் அப்படி இருக்கு அப்படின்னு ஏதாவது கோயில் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி விளக்கமாக இந்த பதிவில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஒரு பதிவு கொடுக்குறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு சிறப்பான அதிசயமான அற்புதமான கோயிலிருந்து சந்திக்கிற வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.